ஜாலி மூட். ஒரு நீல நிற ஏரியின் கரையில் லீலா என்ற ஒரு இளம் பிளமிங்கோ வாழ்ந்து வந்தது. ஒவ்வொரு காலையிலும் அவளும் அவளுடைய நண்பர்களும் நீரின் மேல் மென்மையாக நடனமாடுவார்கள். சூரியன் ஒளிரும் போதே லீலாவின் நடனம் சூரியனின் ஒளியோடு சேர்ந்து மிகவும் அழகாக தெரிந்தது. ஒரு நாள் திடீரென ஒரு பலமான காற்று வீசியது. அதில் லீலா தவறி விழுந்து அவளுடைய சிறகு காயமடைந்தது. ரொம்ப வலிக்குது, இனி நான் நடனமாட முடியாதா என்று அவள் சோகமாக சொன்னாள். நாட்கள் சென்றன. மற்ற பிளமிங்கோக்கள் முன்பு போல் நடனமாடினார்கள். ஆனால் லீலா மட்டும் ஏரிக்கரையில் நின்று அவர்களை பார்த்து கொண்டே இருந்தாள். நான் இனி எதற்கும் பயன்பட மாட்டேன் என்று அவள் நினைத்து கண்ணீர் விட்டாள். அப்போது ஒரு வயதான ஆமை மெதுவாக வந்து, லீலா, ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டது. எனக்கு இனி நடனமாட முடியாது என்று லீலா சொன்னாள். ஆமை சிரித்துக்கொண்டு, சிறகுகள் வேலை செய்யாவிட்டாலும் மகிழ்ச்சி உன் இதயத்தில் இருக்கலாம் என்று மென்மையாக சொன்னது. அதே நேரத்தில் ஒரு பிளமிங்கோ நம்பி வந்து, லீலா, உன் நடனம் இன்னும் அழகுதான் என்று சொன்னாள். அவர்கள் அனைவரும் ஆழமில்லாத நீரில் பறக்காமல் மெதுவாக நடந்தும் கழுத்தை வளைத்தும் லீலாவுடன் சேர்ந்து நடனமாடினார்கள். அப்போது லீலா சிரித்தாள். நீரின் விளிம்பில் நடந்து தன் பிரதிபலிப்புடன் விளையாடினாள். பார், நான் பறக்காமலேயே நடனமாடுகிறேன் என்று சிரித்தாள். சூரியன் மறையத் தொடங்கியது. ஏரி தங்க நிறமாக மின்னியது. காயமடைந்த சிறகுகளுடன் ஆனால் தைரியமான இதயத்துடன் லீலா மீண்டும் நடனமாடினாள். அது உலகிலேயே மிக அழகான நடனம் போல இருந்தது. அன்றிலிருந்து எல்லா பிளமிங்கோக்களும் ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டார்கள். நடனம் என்பது சிறகுகள் மட்டுமல்ல, மகிழ்ச்சியான இதயம்தான் என்று லீலா சிரித்தபடி சொன்னாள். இந்த கதையின் நீதி, காயம் ஏற்பட்டதாலே மகிழ்ச்சியை நிறுத்தாதே. சில நேரங்களில் உடைந்த சிறகு கூட புதிய வழியில் பறக்க கற்றுத்தரும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.